இன்றைக்கி ப்ரான் கீ ரோஸ்ட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 1/2 kg வந்து ப்ரான் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 லெமன் வந்து இதில் ஊற்றிக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ ட்ரை ரோஸ்ட் செய்யறதுக்காக 10 வேடிகை மிளகாய் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 6 பல் வர மாதிரி போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 5லேருந்து 6. மிளகாத்தூள், கார மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரான் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரான் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எறா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். கடையில் வந்து இன்னொரு ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் இதில் போட்டுடலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே வரும், கடையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு. எறா வெந்த தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய்லாம் இருக்குது. இதே போதும். இப்போ வேக வச்ச எறா தண்ணியெல்லாம் ஊற்றி மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிட்டிங்கனாக்கா எண்ணெய்லாம் மேலே வந்துடும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. டீலாம் வதக்கி வச்சுருக்கேன். இந்த ப்ரானெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்படியே சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ப்ரான் வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரை செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஆனியன். ப்ரான் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.